ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு என்ன மன்னாவை தரப்போகிறார், இந்த வாரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த வாரத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு நடத்தி கொண்டு போகிறார் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த முழு வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாரத்துல விசேஷித்த கிருபைகளையும் விசேஷித்த ஞானத்தையும் விசேஷித்த அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் கோலியாத்தை வீழ்த்த 4 படிகள் என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். 4 steps to defeat your Goliath. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத் போன்ற அனுபவங்களை வீழ்த்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள், 4 படிகளை குறித்து இந்த செய்தியிலே தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கோலியாத் அனுபவம் என்றால் என்ன? வீழ்த்த முடியாத, ஜெயிக்க முடியாத, நம்மை அவமானப்படுத்துகிற, நம்மை அசிங்கப்படுத்துகிற, தோற்று விடுவோமோ என்று அச்சப்படுத்துகிற ஒரு பெயருக்கு சொந்தமான ஒரு விஷயம் தான் கோலியாத். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படி சில காரியங்களை நீங்க பார்த்து வரலாம். இதை என்னால மேற்கொள்ளவே முடியல, இதை என்னால ஜெயிக்க முடியல, இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல, காலகாலமா இதுக்குள்ளதான் இருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில வியாதி ஒரு கோலியாத்தா இருக்கலாம், கடன் ஒரு கோலியாத்தா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் சில நேரம் கோலியாத்தா இருக்கலாம், உங்க புருஷன் கோலியாத்தா இருக்கலாம், மனைவி கோலியாத்தா இருக்கலாம், உறவுகள்ல சிலர் கோலியாத்தா இருக்கலாம், உங்க பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு கோலியாத்தா இருக்கலாம். என்ன பண்ணனே எனக்கு தெரியலையே அப்படி சொல்லுவாங்க. எஸ், அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்துக்களை வீழ்த்துவதற்கு இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. 4 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திர உண்மை சம்பவம் தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்திய அந்த சம்பவம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி, எல்லாராலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சரித்திர உண்மை சம்பவம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நீங்க எப்போ உங்க கோலியாத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு இது ஒரு கோலியாத்து தான், இதை நான் வீழ்த்தணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, 4 காரியத்தை நம்ம செய்யணும்னு இந்த சம்பவத்தின் வாயிலாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியம் 28வது வசனத்தில் வருகிறது. Don't listen to negative voices. நீங்க கோலியாத்தை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது எதிராய் வருகிற எதிர்மறையான வார்த்தைகளை, எதிர்மறையான சத்தத்திற்கு ஒருபோதும் நீங்க செவி கொடுக்காதீங்க. ஆண்டவர் நல்லவர். இந்த 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீதினுடைய மூத்த சகோதரன் எலியா, நீ இங்கே ஏன் வந்தன்னு கேட்கிறான். ஒரு முகாந்திரத்தோட கர்த்தர் அவனை கொண்டு வந்திருக்கிற. அவன் சொல்றான், நீ ஏன் இங்க வந்த? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவே என்றார். சொல்றது வேற யாரும் இல்லை, ஊக்கப்படுத்த வேண்டிய, உற்சாகப்படுத்த வேண்டிய அண்ணன். நம்ம தம்பி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறான், அதுக்கிட்ட நம்ம தம்பி வந்திருக்கிறான், அவனை அப்ரிஷியேட் பண்ணோம், பாராட்டுவோம், எதுவுமே இல்லாம ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கோலியாத்தை நீங்க வீழ்த்த நினைக்கும் போது உங்களை தட்டி கொடுக்க வேண்டியவர்களே உங்களை கீழே தள்ள நினைக்கலாம். உங்களை தட்டி கொடுத்து நீ முன்னேறி நீ போன்னு சொல்ல வேண்டிய ஆட்கள் உங்க ஓட்டத்தை தடுக்கிற விதமா சில காரியங்களை செய்யலாம். கவலைப்படாதீங்க. டோன்ட் லிசன். அதை நீங்க கேட்காதீங்க. நெகட்டிவான அந்த ஃபோர்சஸ், அழுத்தங்கள், அதுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. கர்த்தர் பக்கம் நீங்க நெல்லுங்க. கோலியாத்தை உங்களால வீழ்த்த முடியும். அப்போ தாவீது சொல்றான், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் என்ன செஞ்சுச்சேன்னு இவ்வளவு கோவப்படுறேன், இவ்வளவு பேசுறேன்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி என்ன அந்த வசனம் முடிகிறது. நல்லா கவனிங்க. தாவீதுக்குள்ள அகங்காரம் இல்லை, தாவீதுக்குள்ள பக்தி இருக்கு, தாவீதுக்குள்ள தவறான துணிகரம் இல்லை, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் இருக்கிறது. சில நேரம் உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி மற்றவங்க பார்வையில வேற மாதிரி தெரியலாம். கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை வீழ்த்த நீங்க எடுக்க வேண்டிய முதல் காரியம், நெகட்டிவாய் வருகிற சத்தத்திற்கு, நெகட்டிவாய் வருகிற அழுத்தத்திற்கு ஒருபோதும் இணைஞ்சு போகாதீங்க, எசைஞ்சு போகாதீங்க.
அதை உங்க காதுல வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கோலியாத்தை உங்களால ஜெயிக்க முடியாமலே போயிடும். அவன் கோலியாத் இருந்துகிட்டே இருப்பான், அவமானம் இருந்துகிட்டே இருக்கும், கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், உங்களால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை, அதுல தான் நீங்க இருப்பீங்க. இரண்டாவது காரியம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை நீங்க வீழ்த்தணும்னா, ஜெயிக்கணும்னா, recall past miracles of God. கடந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைவுபடுத்தி பாருங்கள். ஒருவேளை கோலியாத் பெரிய ஒரு ஜெயிண்ட் தான், அவன் ஒரு ராட்சசன் தான், பைபிள் அப்படி சொல்லுது. அவன் மனிதர்களை போல் அல்ல, அவனுடைய உயரம் சராசரி மனிதர்களை விட அதிகமானது, அவனுடைய எடை மனிதர்களை விட அதிகமானது, அவன் கையில் பிடித்திருக்கக்கூடிய ஈட்டி மற்ற போர் வீரர்கள் பிடித்திருக்கிற ஈட்டியை விட பெரிதானது, பெரிய ஒரு உருவம். உங்க வாழ்க்கையில் அப்படி சில காரியங்கள் இருக்கலாம். நான் எப்படி இதை செய்ய போறேன், என்னால எப்படி இதை வீழ்த்த முடியும், ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் புலம்பாருங்கள். இவன் புலம்பல. கடந்த காலங்கள்ல கர்த்தர் அவனுக்கு பாராட்டின கிருபைகளை, கடந்த காலங்கள்ல ஆண்டவர் அவனுக்கு செய்ததை நினைச்சு பார்க்கிறான். பாருங்க, 34வது வசனத்திலிருந்து 37 வரைக்கும் இந்த 1 சாமுவேல் 17 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியாம கடந்த கால அனுபவங்களை நினைவுபடுத்துறான். என்ன சொல்றான்? சிங்கத்தை கொண்டதை நினைவுபடுத்தி பார்க்கிறான். கர்த்தருடைய அபிஷேகத்தினால கரடியை மேற்கொண்டதை நினைச்சு பார்க்கிறான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கடந்த நாட்கள் அற்புதங்களை செஞ்சிருப்பார், நிச்சயம் செய்திருப்பார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை என்கிற ஞானஸ்நானத்திற்குள் உட்பட்டவர்கள். கண்டிப்பா கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க கடந்த காலத்துல ருசி பார்த்திருப்பீங்க. அதை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கடந்த காலங்கள்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரு, இந்த கோலியாத் போன்ற அனுபவத்தை வீழ்த்தவும் ஜெயிக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை, அவர் உங்களுக்கு அனுகூலமாய் இருந்தாரு, ஆண்டவர் உங்களுக்கு பட்சமாய் இருந்தாரு, அந்த நாட்களை நினைவு கூறுங்கள். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள வைராக்கியம் வரும். இவ்வளத்தையும் நடத்தின ஆண்டவர் இந்த கோலியாத் போன்ற அனுபவத்தை வீழ்த்த எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாரா என்கிற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகும். மூன்றாவது காரியம், யூஸ் த நேம் ஆஃப் த லார்ட். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது அவனை போல ஒரு காரியத்தை எடுக்கல, பட்டயத்தையோ. நீங்க அதை அழகா படிச்சு பார்க்கலாம். அதாவது 38வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா அந்த விஷயங்கள் இருக்கிறது. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, போட முடியல என்று சொல்லல, போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. சில நேரங்கள்ல கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நம்ம எடுக்கிற முயற்சிகள் தவறாய் போய்விடுகிறது. கர்த்தர் அந்த எல்லா முயற்சியிலேயே நமக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுப்பார். எஸ், தாவீது ஒண்ணு தவறானதை களைந்து போடல, சரியானதை தான் களைந்து போட்டான். சவுல் தவறானதை தாவீதுக்கு கொடுக்கல. ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணுமோ அப்படி கொத்த எல்லா விஷயங்களையும் தான் அணிவித்தான். ஆனால் தாவீதுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை வீழ்த்துவதற்கு உங்க படிப்பை யூஸ் பண்ணலாம், உங்க ஞானத்தை யூஸ் பண்ணலாம், உங்க பலனை யூஸ் பண்ணலாம், உங்க பலத்தை யூஸ் பண்ணலாம், உங்க குடும்பத்தை யூஸ் பண்ணலாம். இவங்கெல்லாம் நமக்கு இருக்கிறாங்க, இவங்க நம்மளை சேஃப்டி பண்ணுவாங்க, இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நமக்கு கூட இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களே. இவைகளை களைந்து போட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்கள். பாருங்க, அந்த வசனத்துல 45வது வசனம் பார்த்தீங்கன்னா 45வது வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இவன் கையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் அவனுக்கு அவசியம் இல்லை, அவனை சேஃப்டி பண்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் சொல்றான், நீ எல்லாத்தையும் கையில வச்சுட்டு என்கிட்ட நிக்கிற, என்கிட்ட வர்ற, நான் எதை வச்சிருக்கேன் தெரியுமா? அவருடைய நாமத்தை மட்டும் வச்சிருக்கிறேன்.
உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்துங்க. அடிக்கடி அந்த நாமத்தை சொல்லுங்க. என்ன ஒரு கான்வர்சேஷன் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் என்ன கான்வர்சேஷன், என்ன உரையாடல் சம்பாஷணை போயிட்டு இருந்தாலும் அதுல அவருடைய நாமத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க. ஒருவேளை நமக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இயேசு பார்த்துக் கொள்வார், இயேசு நமக்கு உதவி செய்வார். வியாதியை குறித்த ஒரு பயம் இருந்தா சொல்லுங்க, இயேசு இந்த வியாதியை குணமாக்குவார், இயேசு இந்த கோலியாத்தை வீழ்த்த உதவி செய்வார், இயேசு இந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், இயேசு இந்த வியாபாரத்துல எனக்கு கூட இருப்பார், இயேசு இந்த பிசினஸ்ல எனக்கு துணையா இருப்பார். அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. பேதுருவும் சீஷர்களும் மீன் பிடிப்பதற்காக போயிட்டு ஒரு மீன் அகப்படல. அப்ப ஆண்டவர் சொல்ற, காலையில எப்ப மீன் கிடைக்காதோ அப்ப ஆண்டவர் சொல்ற, ஆழத்துல போய் வலைய போடுங்க. ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்கல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்னும் அகப்படல, ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படி வலைய போடுறோம். அவருடைய பெயரை பயன்படுத்துங்க. வலை கிளியத்தக்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவருடைய பேரை அடிக்கடி சொல்லுங்க. அவருடைய பேரை நம்ம என்ன பண்றோம்? நம்ம கவலையை சொல்லி சொல்லி பிசாசை மகிமைப்படுத்துறோம். கடனை சொல்லி சொல்லி பிசாசை மகிமைப்படுத்துறோம். வியாதியை பத்தி பேசி பேசி பிசாசை மகிமைப்படுத்துறோம். திருந்தாத ஆட்களை பத்தி பேசி பேசி பிசாசை மகிமைப்படுத்துறோம். மகிமைப்படுத்த வேண்டியது ஆண்டவர். நீங்க புலம் பண்ணணும்னுதான் பிசாசு விரும்புறான். ஆனா ஆண்டவர் அந்த தேவைகளுக்கு நடுவிலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் அவருடைய பேரை நம்ம உச்சரிக்கணும்னு விரும்புற. தாவீது அதை புரிந்து கொண்டு அவன் சொல்றான், நீ எல்லாத்தையும் கையில வச்சுட்டு வர்றப்பா, எனக்கு அப்படிலாம் வேண்டாம், பழக்கம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை, ஒரே ஒரு பேரை எனக்குள்ள தரிச்சிச்சு நான் வர்றேன். அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. திருமண தடையோ, ஆமென், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறீர்களா, ஆமென், பிரசவத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா, ஒரு வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா, ஒரு மாற்றத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா, அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. அவருடைய நாமத்தை அடிக்கடி சொல்லுங்க. மற்ற நண்பர்கள், மற்ற பிற மத நண்பர்கள் செய்வது போல ஒரே பேரை மாறி மாறி சொல்ல நான் சொல்லலை. எப்போது நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற தரித்திரத்தை விரட்ட சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற தரித்திரமே போ. அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. அடிக்கடி உங்க பிள்ளைகளுக்குள்ள வியாதிகள் வருகிறதா? இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைகளை அடிக்கடி கஷ்டப்படுத்துகிற இந்த வியாதியை சபிக்கிறேன்னு சொல்லுங்க. அடிக்கடி உங்க குடும்பத்துக்குள்ள சமாதான குறைவுகள் வருகிறதா? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்த உதவி செய்வார். நான்காவது காரியம், bold and courageous. 48வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் தைரியமா இருக்கும். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தைரியம் தேவை. உருவத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், துணிச்சலா இருங்கன்னு சொல்வேன், துணிகரமா இருக்கணும்னு சொல்வேன். ஏன்னா எனக்குள்ள அந்த துணிச்சல் உண்டு. எதற்கும் பயப்பட மாட்டேன், கடவுளை தவிர. எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன். அதுதானே வேதம் சொல்லுது. நம்ம நம்பிக்கை மனிதர்கள் மேல அல்ல, கர்த்தர் மேல. நம்முடைய பயம் மனிதர்களுக்கு முன்பாய் அல்ல, கர்த்தருக்கு முன்பாய் இருக்கணும். துணிச்சு நெல்லுங்க. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு துணிச்சல் வேணும். உங்களை கஷ்டப்படுத்துகிற கோலியாத்தை வீழ்த்த ஜெயிக்க உங்களுக்கு துணிச்சல் வேணும். தாவீதுக்குள்ள அந்த துணிச்சல் இருந்தது. 48வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க. 47வது வசனத்துல 46ல இருந்தே சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த 46வது வசனத்தின் கடைசி பகுதி, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அதெல்லாம் கவனிங்க. தைரியம் வேணும். நீங்க ஒரு கோலியாத்தை எதிர்க்க முற்படும் போது உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்கணும். நான் இதை வீழ்த்துவேன். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. தாவீதுக்குள்ள ஒரு துணிச்சலின் ஆவி இருந்துச்சு, ஒரு தைரியத்தின் ஆவி இருந்துச்சு. தரித்திரத்தை விரட்ட தைரியமா இருங்க. வியாதியை விரட்ட தைரியமா இருங்க. பயம் இருக்கும், அதை தள்ளுங்க. தைரியத்தை அள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். எடுக்க வேண்டிய முடிவுகள்ல துணிச்சலா முடிவெடுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஊழிய காரியங்களை துணிச்சலா முடிவெடுங்க. நீங்க செய்யற வேலையில துணிச்சலா இருங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில துணிச்சலா இருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு.
அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில மட்டும் நிரம்புறதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கல. துணிச்சலின் ஆவி அதுக்குள்ள இருக்கு. பழைய பாட்டிலையும் சரி புதிய பாட்டிலையும் சரி துணிச்சலா முடிவெடுத்த பல பேரை நம்ம பார்க்க முடியும். தானியேல் துணிந்து முடிவெடுப்பான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ துணிச்சலா நாள். பேதுருவை பாருங்க, நீரே ஆனால் நான் கடல் மேல நடக்கணும். மற்ற சீஷர்கள் எல்லாம் படகுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, டக்குன்னு எழும்பி கடல்ல கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். துணிச்சல். ஆமென். ஒருவேளை இந்த உலகம் அதற்கு திமிர்னு கூட பேர் வைக்கலாம், இருந்துட்டு போங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் அடிக்கடி சொல்வார், நான் கிறிஸ்துவுக்கு ஒரு தீவிரவாதி. எஸ், அப்படிப்பட்டவங்க தான் அந்த உலகத்துல சாதிக்க முடியும். துணிந்து முடிவெடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை தருவார். எப்போ ஆவியில அனலாய் இருக்கிறீர்களோ காரியங்களை தீர்மானம் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற முடிவுல உறுதியா இருங்க. எஸ், இதை என்னால செய்ய முடியும். தாவீதுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படி சொல்றான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, அப்ப கூட எனக்கு அந்த பலம் இருக்கு. நான் சிங்கத்தை கொண்டவன், நான் கரடியை கொண்டவன், நீ யாருடா எனக்கு ஏமாத்திரம் அப்படி சொல்லல. கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எல்லா ஜெயத்திற்கு பின்னாலேயும் கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். எல்லா முயற்சிக்கு முன்னாலேயும் கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை முன்பு வைங்கள், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். எனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை வீழ்த்த 4 காரியங்களை செய்யுங்கள். Don't listen to negative voices. ஒருபோதும் எதிர்மறையான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க. Recall past miracles of God. கடந்த காலங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்கள். 3வது, use the name of the Lord. ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்துங்க. 4வது, bold and courageous. தைரியமா துணிச்சலா நில்லுங்க. கோலியாத் வீழ்வான். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில வீழ்த்த முடியாத, ஜெயிக்க முடியாத, எழும்பி வர முடியாத பல அழுத்தங்கள், பல நிந்தைகள், அவமானங்கள், வெற்றி கொள்ள முடியாத தோல்வி பயத்தோடு பலர் இருக்கிறார்கள். அப்பா, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறீர். தாவீது எப்படி இந்த யுத்தத்தில் வெற்றியை கண்டாலும் உம்முடைய பலத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய நாமத்தினால் தாவீதுக்கு எப்படி ஒரு வெற்றி கிடைத்ததோ, ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய அபிஷேகத்தை, கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் இந்த வாரத்துக்கு தேவையான கிருபைகளை தார். இந்த வாரத்திற்கு தேவையான சத்துவ பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடும். பலனை கட்டளையிடுவீராக. எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தை முன்வைத்து, உம் நாமத்தை விசுவாசித்து, உங்க மேல நம்பிக்கையை வச்சு செய்ய காரியங்களை ஆண்டவரே வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான அபிஷேகத்தை, ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபா வரங்களை கர்த்தர் இந்த வாரத்துல கட்டளையிடும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்களும் கோலியாத்தை வீழ்த்துவீர்கள்.